இயேசு கனவில் வந்ததால் இந்து மடத்தின் சிலையை உடைத்த கிறிஸ்துவர். இயேசு கனவில் என்னிடம் சொன்னார் சிலையை உடைப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு இந்து சாமியாருடைய ஒரு சிலையை உடைத்திருக்கிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அடிப்படைவாத சித்தாந்தம் அவன் மனதில் பதிந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த அளவுக்கு பதிவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என் மதத்தை தவிர வேற எதுவும் கும்பிடக்கூடாது, இயேசுதான் எல்லாம், அவரை தவிர வேற எதையும் நீங்கள் கும்பிடக்கூடாது, மற்ற தெய்வங்கள் எல்லாம் சாத்தான்கள் என்று போதிக்கப்பட்டதனுடைய விளைவு தானே இதற்கு காரணம். அதற்கடுத்ததாக இதுல பார்க்கணும்னா, இது ஒன்றும் புதிதான ஒரு விஷயம் கிடையாது. ஏற்கனவே சேவியர் இதை சொன்னதுதான். சேவியர் சொல்லும் பொழுது, கோவில்கள் இடிக்கப்படும் பொழுது எல்லையில்லா ஆனந்தம் அடைவேன், அதுவும் அந்த மதத்தை சார்ந்தவர்களாலேயே இடிக்கப்படும் போது என்று ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இவைகள் நாடு முழுவதும் தொடர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் மீது ஒரு சரியான ஒரு கடுமையான நடவடிக்கை இல்லாததே காரணம். இப்பொழுது கூட பாருங்க, இந்த வழக்குல இவர் மனநிலை சரியில்லாதவரா என்று நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்து கோவில்கள் எல்லாம் உடைக்கப்படும் பொழுதோ அல்லது அந்த கோவில்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் அசிங்கப்படுத்தும் பொழுதோ கேவலப்படுத்தப்படும் பொழுதோ அந்த நபர்களுக்கெல்லாம் மனநிலை சரியில்லாதவர்கள் என்று சொல்வதை பிஜேபி இல்லாத மாநிலங்கள் உள்ள கட்சிகள் இன்னைக்கு வாடிக்கையாக வைத்திருக்கின்றன. அதைத்தான் இன்னைக்கு கர்நாடகாவிலும் இன்னைக்கு அரங்கேறி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்வதற்கான காரணம் என்னவென்றால், எங்கள் மதம்தான் சிறந்த மதம், உலகத்தில் வேறு எந்த மதமும் அதற்கு ஈடே கிடையாது என்கக்கூடிய அந்த அடிப்படைவாத சித்தாந்தமும், அதற்கு அடுத்ததாக அரசின் மெத்தன போக்கும் தான் காரணம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய அளவில் ஜிஹாதிகளுக்கும் கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கும் வித்தியாசம் கிடையாது. இந்த பயங்கரவாதம் என்பது இரண்டு தரப்பினருக்கும் உடையது, அவர்களால் நடத்தப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்துவ மதம் சிறிது மாறி இருக்கிறது அதன் போக்கிலிருந்து என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.